வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? ஓ, என்ன இது சிடி பிசிசிலவா? உங்க வீட்ல கூட நிறைய கேசட் அவங்கள தாங்க பார்த்தேன். அவங்க வாய்ஸ் கூட உங்க வாய்ஸ் மாதிரியே ஸ்வீட் வாய்ஸுங்க. மறக்காதீங்க, உண்மையை தானே சொன்னேன். ஏதாச்சும் ஒரு விஷயத்துல டேலண்டா இருக்கிறவங்களுக்கு இப்படிதான் கோவம் வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு கூட அப்படிதாங்க. நீங்க இவ்வளவு கோவப்பட்டு நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன்னா அது காரணம் உங்க வாய்ஸ் தாங்க. உங்க வாய்ஸ் இருந்தா ஆல்பத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து பானுங்கிறது இல்லைங்க, உங்க வாய்ஸ் மட்டும் அமிச்சாலும் போதும். we will manage it. ஹலோ, எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. எதுக்கு சும்மா வந்து வம்பு பண்றீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். ஏய், அன்னைக்கு அவ்வளவு இன்சல்ட் பண்ணி உனக்கு புத்தி வரல? என்னடா தனியா போற பொண்ணுகிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்க? யூடிசிங்க சார். ஒரு பொண்ணோட பையன் பேசுனா உடனே யூடிசிங்க. தெரிஞ்ச பொண்ணு தான் சார், ஃப்ரெண்டோட தங்கச்சி. சொல்லுங்க. இவனை தெரியுமா உனக்கு? இல்ல சார், இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. என்னமோ யோகிய மாதிரி பேசுன. மிஸ்டர் வலியாபதி, மிஸ்டர் வலியாபதி. எப்படி இருக்கீங்க? வலது கை போயிருந்தா இடது கையை வச்சு சாப்பிட்டுக்குவேன். இடது கை போயிருந்தா வலது கையை வச்சு கை கால் கழுவிக்குவேன். ஆனா எனக்கு ரெண்டு கை போய். ரெண்டு கை இல்லாம எப்படி வேலை பாக்குறீங்க? போனது கைதானே, வாய் இல்லையே. வாய் வச்சு சமாளிச்சுக்கோ. உட்கார். என்ன சாப்பிடுற? உட்கார். ஒண்ணு வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது ப்ரோ. உனக்கு என் கையால. உட்கார். உட்கார். Bruce? Hey man! Hey! One plate vada. Vada? Darling, strong hand. See one hand, 1 plus 1 hand. 10 fingers. See the power. Hey! Where is Vada? Vada! எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? Hey! அங்க வச்சா அப்படி மேன். Keep it here. இங்க வை. I help you. Thank you. ஏய் ஏய், நாய் வாயில புறைய கவிட்டு வர மாதிரி வர அசிங்கமேல உனக்கு. நான்சென்ஸ். Idiot. ரெண்டு கை இல்லாம தன் நம்பிக்கையோட உழைக்கிறாரு. அவரை போய் கிண்டல் பண்ற? வலியாபதி, நீங்க வேலை பார்த்தது போதும். வேலை பார்த்தது போதுமா? புரூஸ், இந்த வேலையை விட்டுட்டா எனக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு கை கூட இல்லையா அம்மா? நீங்க ஏன் பிச்சை எடுக்கணும்? இனிமேல் நான் உங்களை பாத்துக்கிறேன். என் கூட வாங்க. நிஜமாவா? அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். துணி தங்களா கூட்டு போவோம். ஏய் ப்ரூஸ், ஏய். தேவாவை ஜாமீன் எடுக்க வந்திருக்கோம். கோர்ட் ஆர்டர். இந்துவை பாட வைக்கிறது ட்ரை பண்ண, என்னால முடிஞ்சது. படிச்சிட்டீங்கல்ல, அந்த பையனை ரிலீஸ் பண்ணுங்க. 302 அவனை வெளியே அனுப்பு. தேவா, சொல்றது தப்பா நினைக்காதீங்க. இனிமேலாவது இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்க. இதனால சுருதி தான் ரொம்ப கோபமா இருக்காங்க. போய் ஏதாவது சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துங்க. போங்க. தேவா, லாயர் சார் நீ டிராப் பண்ணிட்டு ஹாஸ்டலுக்கு போ. ஏன் நீ எங்க போற? உன்னை இந்த அளவுக்கு அவமானப்படுத்தணும்ல, உண்டு இல்ல நாக்கிட்டு வரேன். ஸ்ருதி, ஸ்ருதி, ஸ்ருதி.
மனசு என்ன நினைச்சிட்டு இருக்க? தேவா உன் அண்ணனோட ஃப்ரெண்டுன்னு தெரியாதா? அதுக்கு என்ன இப்போ? இன்ஸ்பெக்டர் கேட்டப்போ அவர் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னியாமே, உனக்கு என்ன அவ்வளவு திமிரு? உன் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு தானே உன் பின்னாடி வந்தான். உன் கையை பிடிச்சி இழுத்தாரா இல்ல கட்டி பிடிச்சானா? அனாவசியமா பேச வேண்டாம். ப்ளீஸ் கெட் அவுட். ஏன் லவரை நீ போலீஸ்ல புடிச்சு கொடுப்ப? நான் உன்னை சும்மா விட்டுருவேனா? அவனை பத்தி என்னடி தெரியும் உனக்கு? பொம்பளை பிள்ளை சுத்துற பொறுக்கி நினைச்சியா? ஸ்ருதி, நடந்ததெல்லாம் அம்மா இப்பதான் என்கிட்ட சொன்னாங்க. சாரி. என்ன சாரி? ஆம்பளைங்க கிட்ட மரியாதை நடந்துக்க தெரியாது. முதல்ல அவளை கணிச்சு வைங்க. மரியாதை பத்தி நீ எனக்கு சொல்லி கொடுக்கறியா? இங்க நீ உள்ள போமா. அம்மா அவளை கூட்டிட்டு வா. நான் இதுக்குள்ள போறோம். முதல்ல அவளை வெளிய போன்னு சொல்றேன்ல. வா. நான் இங்க பேசிட்டு இருக்கேன். அவளை என்ன உள்ள கூட்டிட்டு போறீங்க? மரியாதையா மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. நான் மன்னிப்பு கேக்குறேன். உன் ஃப்ரெண்ட் தேவாவை ஈவ் டேஸ்டிங் அரெஸ்ட் பண்ணி உள்ள தட்டாங்க. இதை விட என்ன அவமானம் வேணும்? உன் தங்கச்சி மன்னிப்பு கேட்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஸ்ருதி, நான் சொல்றது ப்ளீஸ். அதெல்லாம் வேணாம். கேளு ப்ளீஸ். முதல்ல அவளை வெளிய வர சொல்லுங்க. நான் பேசிக்கிறேன். ஏய் ஸ்ருதி, இப்ப மன்னிப்பு கேக்குறதா முக்கியம்? அவன் என் ஃப்ரெண்ட். சாரிடா, வா போலாம். ஏய், ஃப்ரெண்ட்னு சொல்ற? அடி வாங்கி அவமானப்பட்டு வந்திருக்க. கொஞ்சமாவது ஃபீலிங் இருக்கா? முதல்ல அவளை வெளிய வர சொல்லு. ஸ்ருதி, இப்ப நீ வர போறியா இல்லையா? வர முடியாது. முதல்ல அவளை வெளிய வர சொல்லு, அப்புறம் வரேன். ஸ்ருதி, முடியாது. தேவா, எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? ஸ்ருதி சொல்றது நியாயம் இருக்கு. சரி, நான் என் தங்கச்சியை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்றதையும் கொஞ்சம் கேக்குறீங்களா? எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுறது, என்ன கேட்டாலும் பதில் பேசாம இருக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கிற என் தங்கச்சி முன்னால எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா? இந்தோ, கொண்டா கொண்டா கொண்டா. என்னம்மா, டூர் போய் 10 நாள் கழிச்சு தான் வருவேன்னு சொன்னேன். 4 நாள்லயே வந்துட்டேன். அது என்னம்மா? உங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியலம்மா. அதான் வந்துட்டேன். இந்து, 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 என்னாச்சு? என்ன காரியம் பண்ற நீ? நான் சாகணும், நான் சாகணும், விடு. நான் சாகணும், என்ன சாக விடு. எனக்கு வாழ பிடிக்கல, நான் சாகணும். நீ சாகணும். எல்லாருமே சாகலாம். உங்க எகிலியும் கொளுத்து. ஏண்டி, நீ சாகுற அளவுக்கு என்னடி நடந்தது? சொல்லுடி, சொல்லு. நடக்க கூடாதது நடந்துருச்சுமா. ஒரு பொண்ணு இழக்க கூடாததை இழந்துட்டேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என் குடும்பத்துல இருந்த நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையும் இழந்துட்டோம். என் தங்கச்சி பேசினாலே பாடுற மாதிரி இனிமையா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் அவ பேசுறதையே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டா. எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம தனக்குத்தானே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவ உன்கிட்ட மட்டும் இல்ல, எல்லா ஆம்பளைங்க கிட்டயும் வெறுப்பா தான் நடந்துப்பா. ஆம்பளைங்க எல்லாரும் தப்பானவங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டா.
நானும் அவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அந்த அயோக்கிய யாரு என்னன்னு ஒண்ணுமே தெரியலடா. இப்போதைக்கு என் தங்கச்சிக்கு ஆறுதல் தர ஒரே விஷயம் பழைய பாட்டு தான். அவசரப்பட்டு நான் தான் உங்க தங்கச்சி மேல கோவப்பட்டுட்டேன். நியாயமா பார்த்தா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். இப்போதைக்கு யாருடைய ஆறுதலோ அனுதாபமோ அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு தேவை சந்தோஷம். ஏண்டா பழைய பாட்டுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல?